ஹலோ கைஸ், இன்னைக்கு பீட்டர் கில்லரோட சீசன் 2 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பயே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2-3 நாளில் மெயின் சேனலில் போடுற சில ஆன்கோயிங் சீரீஸை நான் இதில் போட போகிறேன். அதனால மான்வாவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் போடுற சீரீஸ் எல்லாமே உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அதனால நம்பிக்கையாக நீங்கள் பார்க்கலாம். அது ஒண்டி தான் என்னோட ரெக்வஸ்ட். இந்த வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்தே வரும். என்ன நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் நல்லா சரியாக போட முடியல ஒரு 2-3 நாளாக. சரி, ஏதோ ஒன்று இதுக்கு டைம் மிஸ் பண்ணின்னு நம்ம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க எல்லாருமே தப்பிக்க போனா நல்ல வேலை சைமன் தாங்க வந்து காப்பாத்திருப்பான். அவனோட சுல்லிங் கட்ட வச்சு அதெல்லாம் பார்த்து அந்த 2 பேரும் குண்டு பையாவும் ஒல்லி பையாவும் அவ்வளோ ஆச்சரியமா வராங்க. சைமன், உங்களோட அந்த அந்த டிசைபிள்கான வந்து நீங்க காட்டினீங்களே, அது உண்மையிலேயே வேற லெவலு. நீங்க வந்து கிரேட்டான டிசைபிள் தான். அட அட அட, நீங்க எவ்வளோலாம் எங்களை புகழக்கூடாது. பின்னாடியே பீட்டரும் காதலியே சொல்றான், அடே சைமனு, உங்க கூட பேச்ச கொடுக்காதரா, இல்லைன்னா நீயும் அதே மாதிரி மாட்டுவேன். ஆனா குண்டு பையாவும் ஒல்லி பையாவும் அங்க அதே மூவ் பண்றேன்னு காமெடியா எது ஏதோ பண்ணிருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்களோட போக்கிலே விட்டு, இல்லைன்னா நீயும் அதே மாதிரி மாட்டுவேன். குண்டு பையாவும் ஒல்லி பையாவும் கேட்கறாங்க, சைமன் சைமன், நீங்க பீட்டரை மீட் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி அவரை பத்தி ஒரு ரூமர் இருக்கு. என்னன்னா அவரு நினைச்சா நேஷனையே ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும், அது ஒரு சுனாமி மாதிரி. அதெல்லாம் உண்மை தானே? இல்ல, நீங்க வந்து தப்பா சொல்றீங்க. அவன் நினைச்சா எல்லாத்தையுமே அழிக்க முடியும். அப்படியே அவங்க காமெடி பண்ணி சிரிக்கிறாங்களா? அங்க சைமனை பார்த்து பீட்டர் யோசிக்கிறான், இதுக்கு தாண்டா சொன்ன சைமனு, உங்க கூட சேராதுன்னு பாரு, இப்போ நீயும் அப்படியே மாறினே போற. அங்க சைமனும் சும்மா இல்ல, அங்க கையெல்லாம் போட்டு சொல்றான், உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து பீட்டர் கிட்ட இருந்து உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். அது லெஜெண்டரி கில்லர் பீட்டர் சார், அவருக்கு எங்களை பத்தி தெரியுமா? என்ன இதெல்லாம் உண்மையா? அடே, நீ வந்து என்னடா சொல்ல போற? சைமனோ பீட்டரை பாத்துக்கினே சொல்றான், ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய டிசைபிளா மாற போறீங்களா, அதுவும் ஃபியூச்சர்ல. இதே மாதிரி நல்லா முன்னேறினே போங்க. என்ன மாதிரியே ஒரு மிக சிறந்த டிசைபிளா நீங்க மாறுவீங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வந்து சாங்குக்கு நன்றி சொல்றான். சாங்கால தான் நம்ம சைமன் இங்க இருக்கான். இல்ல நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா நீ நிறைய வாட்டி எனக்கு உதவி பண்ணிருக்க, அதனால இதெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க சைமனும் தேங்க்ஸ் சொல்றான், ரொம்ப நன்றி, நீங்க வந்து எனக்காக குளோரியில இருந்து இங்க வந்து காப்பாத்த வந்திருக்கீங்க. இப்ப என்ன விஷயம்னா, உங்க மேல டவுட் வந்து கிரியேட் ஆகாதா? இல்ல நான் வந்து அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் குளோரிக்காக ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போன மாதிரி. ஆனா அங்க பீட்டரும் யோசிக்கிறான், இல்ல அப்படி இல்ல. என்ன விஷயம்னா, சைமன் அந்த குட்டி டவுன்ல இருக்க அந்த விஷயம், அதுவே அவங்களுக்கு தெரியும் போது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சாதாரணமான விஷயமா? கண்டிப்பா ராஃபலுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இவரு இங்க தான் இருந்தாருன்னு. ராஃபல் அவன் வந்து சும்மா விட போதில்ல, இப்பதான் இந்த கதையை ஆரம்பிக்குது. உண்மையை சொன்னா நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு பார்த்தா மூஞ்செல்லாம் இது பண்ணிருக்கா. ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க, என்ன நான் வாழணும் அப்படி பண்ணாத, நீ ஏன்டா அப்படியே இருக்க? பீட்டர் ஒண்டி பார்த்தா அப்படி எங்க மாறி இருக்கான், அப்படியே இருக்க, அதே மாதிரி கிழட்டு பையனா இருக்க, நீ ஏன் மாறவே இல்ல? அப்பதான் என்னால மாற முடியல. யார பார்த்து கிழட்டு பையன் சொல்ற? நான் வந்து கிழட்டு பையனா இருந்தாலும் எங்க இருக்கும்போது என் பின்னாடி நீ அப்படி அலைஞ்ச, அதெல்லாம் நீ என்ன மறந்துட்டியா? நீ வந்து எப்பயுமே எனக்கு கேப்ப என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் கேட்டோன்னே அவ பயங்கரமா அடிக்கிறான். என்னது, நானு அப்படி சொன்னா? வாய்ப்பே இல்ல, உன்ன இதே மாதிரிதான் பயங்கரமா அடிக்கிறான். ஏய், ஒரு கை கூட எனக்கு இல்ல, என்ன போய் இப்படி அடிக்கிற? உனக்குலாம் பாவமா இல்லையா? ஆனா இப்ப ராஃபலோட நிலைமைய பத்தி யோசிங்க. ஏன்னா அவங்களோட 2 டிசைபிளை நம்ம சதிச்சிட்டோம். அதாவது அந்த கோஸ்ட் க்ரூவும் சரி, அந்த நெத்தாலியனோட ஹாஸ்பிட்டலும் சரி. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க அதுவும் இவங்களுக்கு தெரியல. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்டரை எப்படியாச்சும் கொல்லணும், அதுக்காக தான் பாக்குறாங்க. சீனா அப்படியே பாஸ்டுக்கு போது என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. பாஸ்ட்ல அந்த பழைய ஃபாதர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. மீட்டிங்ல யாருமே இதுக்கு மேல டிசைபிளா இருக்க வேணாம் அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. இதுக்கு மேல நம்ம யாரையுமே கொல்ல வேணாம், கொலையும் பண்ண வேணாம். பசங்களா, நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை வாழணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேற எங்கேயாச்சும் இல்ல வெளியே எங்கேயாச்சும் போய் வாழுங்க. இது எல்லாத்தையுமே எல்லாருமே கேட்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு இந்த டிசிஷன் பிடிக்கவே இல்லை. இது வேற யாரும் இல்ல, இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷனோட பாஸ் ராஃபல், அவனுக்கு தான். அட நீங்க என்ன சொல்றீங்க? குளோரியோட ஹானர்லாம் என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம பிசினஸோட வளர்ச்சி அது வந்து அப்படி கீழே போயிடும். அண்ணா தங்கச்சிங்க இந்த மாதிரி எல்லாரையுமே நீங்க டிஸ்பெல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? ஏய், நீ வந்து என்ன சொல்ற? எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே சொல்லிதான் இந்த முடிவை ஏத்திருக்காங்க. அதனால அப்படியே விட்டு ராஃபல். ராஃபலுக்கு இந்த டிசிஷன் சுத்தமா பிடிக்கல. அதனால அவனோட கோவத்தை எங்க காட்டணும் தெரியாம ஒரு சிலை மேல காட்டுறான். இந்த சிலையை மாங்குன்னு உடைச்சு அப்படியே விழ வைக்கிறான். இன்னொரு சைடு அவனுக்கு அப்பா மேல ரொம்ப கடுப்பு. அதாங்க ஃபாதரு, அவனால தானே எவ்வளவு பிரச்சனை, அவனையே தூக்கிட்டா இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. ஸோ இதனால என்ன பண்ணனா, பிளான் பண்ணி அவங்க அப்பாவை கொன்னுறான். கொன்னக்கப்புறம் அந்த இடத்துக்கு ராஃபலே ஒரு பாஸா போறான். அந்த ஆர்கனைசேஷனுக்கு ராஃபல் தான் இப்போ எல்லாமே. இந்த மாதிரி தான் ராஃபலோட ஆதிக்கமும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. என்னதான் பழைய டிசைபிள்ஸ் அவங்க இல்லைனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா பழைய டிசைபிளை தூக்கிட்டு புது டிசைபிளை அங்க விற்க ஆரம்பிச்சான். இப்படியே அவனோட பிசினஸும் நல்லா வளர ஆரம்பிச்சது. ஆனா பீட்டர் அவன் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்திருப்பான், வயசாயிடுச்சுன்னு வேணுட்டே தான் தோத்திருப்பான். அதுவும் எதுக்கு? அவனை
கொல்லணும்னு. எல்லாத்தையுமே கண்ணு தெரியாத அந்த பொண்ணு தான் சொல்றா, இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க, உன்னை எதுக்கு அவங்க கொல்லணும், ஆனா உனக்கே தெரியும் நீ ஒரு டிசைபிள், அதுக்கும் மேல ஒரு பயங்கரமான ஆளு, இப்போ அது பிரச்சனை இல்ல, எதுக்கு இந்த கைகோ பாடி கார்டு பையனை இங்க எதுக்கு கொண்டு வந்திருக்க என்னோட வீட்டுல, ஏன்னா பழுத்தமா உன்னை வீடு எதுக்கு தூக்கின்னு போற, இந்த மாதிரி தான். அப்படியே அவ சொல்றது எதுவுமே கேட்காம அவங்க 2 பேரும் தூக்கின்னு போயிடறாங்க. அம்மா நீ என்ன பண்ணு, நீ போய் தூங்கு, நீ சொல்ற மாதிரி இது ஒன்றும் ஹோட்டல் இல்ல, நீங்க வருவீங்க தூங்குவீங்கன்னு போகிறதுக்கு, நீ கவலைப்படாத. அவன் எழுந்தக்கு அப்புறம் அப்படியே அவன் ஓடி போயிடுவான். நீ சொல்றபடிலாம் நல்லா நம்ப முடியாது, அவன் எழுந்தோடனே எனக்கு கொண்டுட்டானா நான் அப்புறம் என்ன பண்றது, அங்க சவுண்டு கேட்குமா, பாடி கேத்தான் போல நகர்ந்து போறான். ஆமா இவன் எதுக்கு இப்போ நகர்றான், அதாவது அவனோட உடம்புல அவ்வளவு ப்ளீடிங் ஆயிருக்கு, இதே மாதிரி போனா அவ்வளவுதான் அவனுக்கு ஏகப்பட்ட காயம் இன்னும் அதிகரிக்கும். அவனை நான் என்ன பண்றது, இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க போய் பார்த்தா எங்கேயுமே அங்க காணோம். ஆமா நீ என்ன பண்ணிருக்க, சீனியர் போங்க அவனை கொன்னுருங்க, நான் என்னால பார்க்க முடியாது, நான் எப்படி அவன் கூட ஃபைட் பண்ண முடியும், சரி ஏதோ ஒண்ணு, நீ எதுக்கு என் பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்க, பின்னாடியே சைமன் சொல்றான், நானும் ஒரு டிசைபிள் தான், நான் பத்தியும் உனக்கு தெரியாதா என்ன, ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு ஆம் தான் இருக்கு, அதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க போய் பார்த்தா அவன் ஆளை காணோம், அவன் அப்படியே ஓடி போயிட்டான் போல, எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான். சீன்ல அங்க பீட்டரை பத்தி தான் அங்க ராஃபலும் பேசின்னு இருக்கான். ஆமா பீட்டர் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, பீட்டரை கடைசியா அந்த ஆக்டோபஸ் அவங்களோட படம் தான் பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் யாரு கணக்கும் படவே இல்லை. டிசைபிளையும் காட்டுறாங்க, இவங்க தான் அந்த புதுசா வந்த 12 டிசைபிள்ல ஒரு பர்சனும் சொல்றான். ஆமா கோஸ்ட் பொண்ணும் அந்த கைகோ அந்த பாடி கார்டு அவனும் எந்த போயிட்டான்னு நினைக்கிறேன், யோசிச்சு பார்க்கல அவனை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இப்படி அந்த போன. இன்னொருத்தன சொல்றான், என்னப்பா உனக்கு பயமா இருக்கா, யாரு சொன்ன எனக்கு பயம், நீ தான்டா, நீ மலை மாடு மாதிரி இருக்க, புரோட்டீன் ஒண்டி தான் தொண்ணு தெரியும். இதே மாதிரி அங்க 2-3 டிசைபிள்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க இதெல்லாம் கேட்கும்போது ராஃபல் பயங்கரமா கத்துறான், போதும் நிறுத்துறீங்களா, ஏன்னா நீங்களாம் இந்த உலகத்துல இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான டிசைபிள், உங்களால போயும் அந்த ஒரு ஓல்டு மேனு 60 வயசு கிழவன் அவனை கூட உங்களால பிடிக்க முடியல, இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க, அட நீங்க என்ன சொல்றீங்க பாஸ், நாங்க அவரை பார்க்கல, எங்க முன்னாடி வர சொல்லுங்க, ஒரு வச்சு செஞ்சிடறோம், உங்க முன்னாடியே நாங்க கொண்டு வரோம். அப்படி அவங்க பேசும்போது அங்க பாடி கார்டு ஜன்னலெல்லாம் உடைச்சிட்டு வரான். பாடி கார்டு நீ இன்னமும் உயிரோட தான் இருக்கியா, ஆமா பீட்டரை மீட் பண்ணியா, பீட்டர் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்ச, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஆளு ஒரே ஒரு வார்த்தையை தான் கேக்குறான், ஆமா இது என்ன உண்மையா, என்ன கேக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது எங்க ஆளுங்களை ஏத்தி விட்டீங்களா, அதனால தான் போர் வந்ததா, மாதிரி எல்லாருமே இறந்து போனாங்களா, உட்காவையும் நல்லா மேனிபுலேட் பண்ணி உங்க பின்னாடி வர வச்சிட்டீங்களா, இது எல்லாத்தையுமே மாஸ்டர் மைண்டா இந்த பண்ணது நீங்க தானே, என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இது திரும்பலாம் சொல்ல மாட்டேன், நீங்க தானே இதை பண்ணீங்க. ஓ சைமன் நீ சொல்றது இப்பதான் புரியுது, இந்த டிசைபிள் கேங்க பொறுத்த வரைக்கும் இவன் தான் ஒரு ஃபேக்கான சைமன், அதனால தான் அப்படி சொல்றான். இப்ப நான் தான் அதை பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும், இப்போ என்னடா பண்ண முடியும், நானே இதை ஒரு நாள் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனா என்ன பண்றது, அந்த யூகா அந்த பொண்ணு ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி இந்த ஸ்டார்டிங்ல, அந்த நிலைமையில அவகிட்ட நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் ஏதாச்சும் பிரச்சனை கண்டிப்பா உருவாகும், அதனால தான் நான் அப்படியே விட்டேன். ஓ அப்படியா, ஆனா இதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க. ஏய் டிசைபிள்ஸ் நீங்க எல்லாருமே இப்ப வெளில போங்க, இப்படி சொல்லும் போதே அவனோட கிளாஸ் எடுக்கிறான். அங்க எல்லாருக்கும் புரியுது இவன் சண்டை போட போறான்னு. அங்க ஆளும் சம கோமா இருக்கான், நீங்க ஒண்டி வெளில போல, இங்க இருக்கிற எல்லாருமே அதாவது ஒருத்தங்களையும் நான் கொல்ல போறேன். சோ இங்க இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான் கூடிய சீக்கிரத்துல ஆன்கோயிங் சீரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் பார்க்க போறோம். அதையும் பார்த்து செக் அவுட் பண்ணுங்க. அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.